சட்டம் எப்படி இருக்கு, ஏன் என் வீட்டுல நன்மையான காரியங்கள் நடக்காம இருக்கு என்பது தன்னை ஆராய்கிறதே இல்லை. ஆண்டவரே, எது நிமித்தமாய் நாங்க உமக்கு தான், நம்ம யாரை நம்பிட்டு இருக்கோம் சொல்லுங்க? நீ யாரை நம்பிட்டு இருக்கீங்க? வாயத்தோரங்களை, உங்களுடைய திருவாய்களை கர்த்தரைத்தான் நம்பிட்டு இருக்கோம். இந்த ஞானஸ்தானம் இருக்காத பிள்ளை சொல்லுது கர்த்தரை, இது மத்த எல்லாம் வாயை போட்டுருக்கு. யாரை நம்பிட்டு இருக்கோம் அவங்களுக்கே டவுட்ல இருக்கு. யாரை நம்பிட்டு இருக்கீங்க? அப்ப ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்கு, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நாள் உட்கார்ந்து மனம் விட்டு கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கணும். 10 இடங்களுக்கு போலாம், நம்ம எங்க வேணா போலாம், எங்க வேணா விடுதலைக்கு போலாம். ஆனால் நீங்களும் ஆண்டவர் மட்டும் ஒரு நாள் உட்கார்ந்து, ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற இந்த காரியங்களை நிவர்த்தி செய்ய என்னை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு இல்லையா, என்னை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை இன்னும் நிறைவேறாம இருக்க இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்துட்டேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்புரவாகலாம் இருக்க வேண்டும். எதுக்குள்ள